திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே வேலை வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றிய நபரின் 9ஆம் வகுப்பு படிக்கும் மகனை கடத்த முயற்சி செய்த 5 பேரை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் இலக்கியா வழங்க கேட்கலாம். இலக்கியா, என்ன நடந்தது? முழுமையான விவரங்களை சொல்லுங்க. தஞ்சாவூர் மாவட்டம் வண்ணாரப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் இளையராஜா. அவரது தம்பி சிங்கப்பூர் வேலைக்கு அனுப்பணும் அப்படின்னு பண்ணிருக்காங்க. அதனால சிங்கப்பூர்ல வேலை பார்க்கக்கூடிய திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் சௌரிராஜன். இவர்கிட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் வேலை கொடுத்திருக்காங்க. ஆனா இது வரைக்கும் ஒரு சௌரிராஜன்றவர் இது வரைக்கும் இளையராஜாவோட தம்பிக்கு சிங்கப்பூர்ல அழைச்சிட்டும் போகல, வேலையும் வாங்கி தரல, பணத்தையும் திருப்பி தரல, அது தராம ஏமாத்தி இருக்கிறாரு. இது குறித்து இளையராஜா பல முறை சௌரிராஜன் பணம் தரலன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதனால அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, இளையராஜா சௌரிராஜன் தன் குடும்பத்தையே வேற ஒரு வீட்டுக்கு மாற்றி தங்க வச்சிருக்கிறாங்க. இதனை அறிந்து இளையராஜா என்ன பண்ணிருக்காரு, அவர்களுடைய உறவினர்கள் இது போன்று கேட்டதுக்கு ஏற்கனவே இது போன்ற 5 நபர்களும் பணம் வாங்கி அவர்களிடமும் வேலை வாங்கி கொடுக்காமல் ஏமாற்றி உள்ளது தெரிஞ்சிருக்கு. கொண்டு அந்த ஏற்கனவே ஏமாற்றப்படக்கூடிய அவர்களையும் இதுல கூட்டணியாக சேர்த்து கொண்டு சௌரிராஜனுடைய மகன் நாச்சிக்குளம் தனியார் பள்ளியில 9ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கான். பேர் மைக்கேல் ராஜ், 13 வயசு ஆகுது. இந்த பையனை கடத்துறதா சேர்ந்து 5 பேரும் சேர்ந்து கூட்டணி சேர்த்து பண்ணிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் இன்றைய தினம் பாத்தீங்கன்னா மைக்கேல் பள்ளி வாசல்ல வச்சு அவரை கடத்த முயற்சி செஞ்சிருக்காங்க. அப்போது அந்த பையன் கூச்சலிடப்பட்டதுனால அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் போய் தடுத்து நிறுத்தி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதன் அடிப்படையில காவல்துறையினர் விசாரணை செய்து அங்க இந்த கடத்தல் முயற்சியில் ஈடுபட்ட இளையராஜா, நேதாஜி, தமிழ், திருமூர்த்தி, ஆனந்தகுமார், வீரமணி உள்ளிட்ட 5 பேரை கைது செய்து இப்ப விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த தகவல் குறித்து எவ்வளவு பணம் ஏமாற்றப்பட்டுள்ளது, எதற்காக இந்த சம்பவம் நடந்ததுன்னு சொல்லிட்டு விசாரணை நடைபெற்று வராங்க. விவரங்களுக்கு நன்றி இலக்கியா.